ராஷ்மிகாவுக்கும் விஜய் தேவரகொண்டாக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு நாளுக்கு நாள் நெருங்க அவங்கள வச்சு ஏஏ பிக்சர்ஸ் வந்து அதிகமா போட்டுட்டு இருக்காங்க. ஆனா மேட்டர் என்னன்னா, இது ஒரு பிரைவேட் கல்யாணம் அப்படிங்கறனால பெருசா பிக்சர்ஸ் கிடைக்காது, மேபி பிளர்ரா அங்கங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த கல்யாண பேச்சு வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா ராஷ்மிகா மேல ஒரு பல அலிகேஷன்ஸ் வச்சுட்டே இருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராஷ்மிகா விஜய் தேவரகொண்டா இவங்க 2-3 படங்கள்ல வந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சரிங்களா, இவங்க நடிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ரொமான்ஸ், இவங்களை பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இவங்க காதலிச்சா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஈவன் இவங்களோட பிடிஎஸ் சீன்ஸ்லயும் சரி, இவங்க பல இன்டர்வியூஸ்லயும் சரி, பல இடங்கள்ல வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டப்ப இந்த மாதிரி கீதா கோவிந்தம்ல ஒரு பையன் இருப்பாரு, எனக்கு அவர் மாதிரி வேணும், அதே மாதிரி காமரேட்ல ஒரு பையன் இருந்தார்ல, எனக்கு அவர் மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் தேவரகொண்டாவே அவங்க மென்ஷன் பண்ணி பல இன்டர்வியூல வந்து பேசியிருந்தாங்க. சோ அதுலதான் வந்து கொஞ்சம் எவிடென்ட்டா தெரிய ஆரம்பிச்சு ஒருவேளை ராஷ்மிகாக்கு விஜய் தேவரகொண்டா ஒரு கண்ணு இருக்கான்னு. ஆனா அதுக்கப்புறம் விஜய் தேவரகொண்டா வந்து பாலிவுட்ல போய் அனன்யாவோட நடிச்சப்ப அங்க அனன்யாவுக்கும் இவருக்கும் ஒரு சில காதல் கிசு வந்துட்டு தான் இருந்துச்சு. அனன்யா வந்து பாத்தீங்கன்னா ராஷ்மிகா பத்தி பேசும்போது அவங்க ரொம்ப சேடா இருக்கிற மாதிரியும், அனன்யா வந்து அவங்கள வந்து ரொம்ப குறைச்சு பேசுற மாதிரியும், இந்த விஜய் தேவரகொண்டா பல விஷயங்கள் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் போயிட்டே இருந்துச்சு. இப்போ ஏன் விஜய் தேவரகொண்டா விட்டுட்டு ராஷ்மிகாவை திடீர்னு போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். விஜய் தேவரகொண்டாக்கு பாத்தீங்கன்னா வெர்ஜினியா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட நல்ல காதல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் லவ் பண்ணாங்க. எப்பன்னா இந்த நோட்டா அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, 2018 இருந்து 2019 ஓகேங்களா. ஸோ இந்த படம் வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தனால பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா விஜய் தேவரகொண்டாக்கு அந்த ஃபாரின்ல இருக்கிற இந்த பொண்ணோட ஃபேமிலிஸ்க்கு பயங்கரமான க்ளோஸ், கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. எல்லா காதலும் கல்யாணத்துல போய் முடியறது இல்ல போல, இதுவும் ஆயிப்போச்சு. அடுத்து வந்து நம்ம ரஷ்மிகா பக்கம் வந்தீங்கன்னா இவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அதை ஜட்ஜ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ரக்ஷித். இவர் வந்து கன்னடால ஒரு பெரிய ஆக்டருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இவங்க டான்ஸ் பண்ணதை பார்த்து, இவங்க நடிக்கிறத பார்த்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாடலிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் படத்துல கூட்டிட்டு வரோம்னு சொல்லி இவர் தான் வந்து படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, படங்கள் நடிக்கிறாங்க. இதுல என்ன மேட்டர்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் நடிச்சு முடிச்ச உடனே 2 பேருமே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறாங்க. ரஷ்மிகாவோட சொந்த ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட் நடக்குது. அப்ப ரஷ்மிகாக்கு 21 வயசு, ரக்ஷித் ஷெட்டிக்கு கிட்டத்தட்ட 34 வயசு. பெரிய கான்ட்ரவர்சி வந்தாலும் இல்ல நான் அவரை உண்மையாதான் காதலிக்கிறேன் அப்படின்னு பல இடங்கள்ல இன்டர்வியூல பேசினதுனால இவங்க வந்து ஒரு லவ் ஜோடிடா, எப்படி நம்ம சமந்தா நாக சைத்தன்யாவை பார்த்தாங்க அந்த மாதிரி அந்த ஊர்ல இவங்களை 2 பேரும் அப்படி பார்த்து வச்சுட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்கேஜ்மெண்ட் நெருங்க கல்யாணம் நெருங்க பாத்தீங்கன்னா ரஷ்மிகாக்கு பல ஆஃபர்ஸ். ஏன்னா அந்த படம் நல்ல ஹிட்டு, ரஷ்மிகாக்கு தமிழ்ல இருந்து வருது, தெலுங்குல இருந்து வருது. அப்ப ரஷ்மிகா என்ன நினைப்பாங்க, என்ன நம்ம சீக்கிரமாவே நம்ம கரியரை முடிச்சுக்கிறோமோ, கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ண சொல்லாமா அப்படின்னு சொல்லி ரக்ஷித் ஷெட்டி கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் ரக்ஷித் ஷெட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் ஒதுக்கிடுமா வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாருன்ற ஒரு ரூமர். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருவேளை நம்ம கல்யாணம் முடிச்சு குழந்தை பத்துக்கிட்டா நம்ம பாடி டைப் மாறிடும், நம்ம இப்ப நம்மளோட கனவே வந்து ட்ரீமே படத்துல நடிக்கணும் தான், இப்பதான் நமக்கு அமைஞ்சிருக்கு, நம்ம ரொம்ப சீக்கிரமா அதை பண்ணிக்கலாம், அதுவும் நமக்கு 21 வயசுல அப்படின்னு திடீர்னு புத்தி வந்து என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணத்தை நின்று போட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ணிக்கலான்ற ஒரு பிளான் தான் இருந்துச்சு. பட் ரக்ஷித் ஷெட்டி என்ன பண்ணிட்டாரு, அதான் நிறுத்திட்டு அப்புறத்துக்கு அப்படின்னு சொல்லி அவரு போயிட்டாரு. இப்போ கன்னடா ஃபேன்ஸ் எப்படின்னு நான் சொல்றேன், அவங்களை நான் டீக்ரேட் பண்ணணும்னு நினைக்கல. பட் இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒருத்தரை சீண்டிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு வேலையாவே வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் ஃபேன்ஸையும் அப்படிதான், தெலுங்கு ஃபேன்ஸையும் அப்படிதான். அவங்க வந்து ஃபேன்ஸே அப்படிதானா இல்ல அப்படிப்பட்ட ஃபேன்ஸ் தான் இன்டர்நெட்ல இருக்காங்கன்னு தெரியல. நான் நிறைய தடவை பார்க்கும்போது அவங்க ஸ்டீரியோ டைப்லாம் நான் பண்ணல. பட் நிறைய தடவை பார்க்கும்போது எப்ப பாரு அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுல ரஷ்மிகா அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா, பெரிய ஆக்டர் நீ ஏமாத்திட்டியா, உன்னை நடிக்க வச்சணும் நீ ஏமாத்திட்டதானே, உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணவனே நீ காலை வாரி விட்டாதானே அப்படின்னு சொல்லி அந்த ரஷ்மிகா போட்டு அடிக்காத அடி இல்ல. அதன் பிறகு ரஷ்மிகா பல இன்டர்வியூஸ்ல வந்து இதை பத்தி வந்து பேசினாங்க. ஈவன் காந்தாரா டைரக்டரோட இவங்க வந்து அந்த மீட் பண்றது எல்லாம் கூட வந்து வேற மாதிரி எடிட் பண்ணி போட்டாங்க. ஏன்னா காந்தாராவோட டைரக்டர் வந்து, அதாவது டைரக்டர் கம் ஹீரோ, இவர் வந்து ரக்ஷித் ஷெட்டியோட ஃப்ரெண்டாமா, ரஷ்மிகா இது பண்ணிட்டாங்களாமா அப்படிங்கிற மாதிரி. ஈவன் ரஷ்மிகாவை கன்னட திரையுலகத்துல இருந்தே பேன் பண்ணிட்டாங்க, இனிமே படமே நடிக்க கூடாது. அதாவது ஒரு பர்சனல் வாழ்க்கையில இப்படி ஆனதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க. ஆனா அவங்க வாய் சும்மா இருக்கிறதா, பாலிவுட்ல போயிட்டு இந்த மாதிரி சவுத் இந்தியன் பிலிம்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அங்க சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்காது, பாலிவுட்ல தான் வந்து சூப்பர் சாங்ஸ் இருக்கா, அப்படியே வந்து அப்படியே பாடும் போது அப்படியே மெய் மறக்குது அப்படிங்கிற மாதிரி பேசி மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அகைன் அண்ட் அகைன் இவங்க லூஸ் டாக்ஸ் விட்டனால கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து டோட்டலாகவே பேன் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இவங்களோட நல்ல நடிப்பு திறமைக்கு வந்து தெலுங்குல வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ விஜய் தேவரகொண்டாவும் இவங்களும் காதலிச்சு
காதலிக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே ஒரு ரூமர்ஸ் வர 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 இது வந்து எப்படி மீன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இவனை விட்டா இது இப்போ விஜய் தேவரகொண்டா வளரனால யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மை என்னன்னா, விஜய் தேவரகொண்டா பீக்ல இருந்தாங்க. ஆனா இவங்க ஒரே ஃபைட்டா பிடிச்சி பாலிவுட்ல இறங்கி அனிமல் படத்துல நடிச்சு ஒரு பேன் இண்டியா நாயகி அப்படி எப்படி சொல்றது, ரஷ்மிகா நேஷனல் கிரஷ்ன்னு போட்டாவே ரஷ்மிகா தான் வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வளர்ந்து வந்து இன்னைக்கு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியே வந்தா கன்னட ஃபேன்ஸ் மறுபடியும் வந்து போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து இவனை வந்து அசிங்கம் பண்ணி தானே நீ வந்திருக்கிற, நீ எல்லாம் எப்படி முன்னேறி வந்தேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம ஹேட்டர் ரஷ்மிகா மேல. அதாவது பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம், அது வந்து நடிகர்கள் வெளியே சொல்லணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிளா ஒண்ணு சொல்லணும்னா, கரண் பண்ற இந்த காஃபி வித் கரண் ஷோ இருக்குல்ல, அதுல கூட தீபிகா பிரியங்கா இருக்கும். தீபிகா கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்க ரன்வீரை வந்து காதலிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்கும் போது பிரியங்கா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ரிலேஷன்ஷிப்பை பிரைவேட்டா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. கரண் எல்லாத்தையும் நீங்க வெளியே சொல்லணும்னு எதிர்பார்க்க கூடாது, அதுவும் தப்பு கரண் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா நோஸ் கட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப நிறைய பேர் அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நடிகர்களுக்கும் மனசு இருக்கும், அவங்களுக்கும் காதல் வரும், முடிவு வரும். ஆனா இங்க பல பேருக்கு நார்மலா மனுஷன் நீங்க அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு 5 பிரேக்கப் ஆயிருக்கும். ஆனா வந்து ரஷ்மிகா மட்டும் அவங்க பெண் அப்படிங்கிறனாலே ரொம்ப அதிகமா அடிக்கிறாங்க. பட் விஜய் தேவரகொண்டாக்கும் இங்க ஒரு பிரேக்கப் ஆச்சு, ரொம்ப க்ளோஸா இருந்து. ஆனா விஜய் தேவரகொண்டா பத்தி பெருசா இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப கடைசியா பத்தி நம்ம கூட்டு வந்துட்டாங்க, இவன் ஒருத்தனை ஏமாத்திட்டான், இவன் ஃபாரின் ஃபிகரை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் பேச முடியும் எல்லா வன்மத்தையும் கொட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன் பிரைவேட் ரிலேஷன்ஷிப்பை அவங்க வெளியே சொல்லாததுக்கே. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க, இவங்க லவ் பண்ணிப்பாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு பரவாயில்ல ரொமான்டிக்கா இருக்காங்க அப்படின்னு தோணுதா, இல்லை நிஜமாவே இந்த ஃபேன்ஸ் நினைக்கிற மாதிரி தான் நீங்களும் நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.